இந்த மாதிரி சிறு நகரங்களில் பள்ளிகளில் இதை கடைபிடித்திருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. இந்த பள்ளி மேன்மேலும் வளருவதற்கு இந்த ஊரிலே இருக்கின்ற வராக பெருமாள் எல்லா விதமான அருளையும் பாலிப்பார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு. ஒன்று ரெண்டு விஷயங்கள் தாங்க நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கல்வி ஏன் முக்கியம் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமா இருந்தா கூட பரவாயில்லன்னு உங்க பிள்ளைகளை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள். கல்வி என்பது ஒரு தலைமுறையினுடைய வாழ்க்கையே மாற்றுவதற்கு அதற்கு மாத்திரம்தான் சக்தி உண்டு. நான் ஒரு முறை சிங்கப்பூருக்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது என் பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு, ரொம்ப மெலிஞ்சு, ரொம்ப நல்ல உடைகள்லாம் கூட சொல்ல முடியாது, ரொம்ப சாதாரணமான ஒரு பொண்ணு, ஒரு 20-22 வயசு இருந்தா அதிகம். அந்த பொண்ணு என் பக்கத்து சீட்ல வந்து உட்கார்ந்தது. பொதுவா அந்த மாதிரி வர்ற போது நான் நினைப்பேன், ஒருவேளை முதல் விமான பயணமா இருக்கும் அவங்களுக்கு, அப்ப அந்த சீட் பெல்ட்டை போடுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். ஒருவேளை அந்த பொண்ணு என்கிட்ட ஹெல்ப் கேட்பாளுன்னா நமக்கு ஒரு பெருமை, நம்ம நிறைய விமானத்துல போயிருக்கோம், நமக்கு முதல் தடவை போனபோது நமக்கும் அதே பிரச்சனை தான். பக்கத்துல பார்த்து சீட் பெல்ட்டை போட்டு ஏரோஸ்டேட் மிட்டாய் கொடுத்தா அதை வாங்குறதா வேண்டாமான்னு யோசிச்சு அந்த அம்மா ஏதோ சொல்லு, அந்த இங்கிலீஷ் நமக்கு புரியாது. இதெல்லாம் கடந்து வந்த பிறகு பக்கத்துல இருக்கிற பொண்ணு என்ன ஹெல்ப் கேட்க போகுதான்னு நான் அப்படி பார்த்துட்டே இருந்தேன். அந்த பொண்ணு வந்து சர்வ அலட்சியமா சீட் பெல்ட்டை போட்டுட்டா, காதுல ஒரு இதை வச்சுட்டா, அவளோட லேப்டாப் எடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சா. அப்படியே அசந்து போனேன். அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட, என்னம்மா உன் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க கேட்டேன். அந்த பொண்ணு வந்து மதுரை தேனியை தாண்டி இருக்கிற ரொம்ப சின்ன ஊர்ல பிறந்த பெண். அந்த பெண்ணு, அந்த பெண்ணுடைய குடும்பத்திலேயே முதலாக பள்ளி படிப்பை முடித்த பெண்ணும் அவள் தான். அதையும் தாண்டி அந்த பெண்ணு நல்லா படிச்சாததுனால ஊரே கூடி அந்த பொண்ணை படிக்க வச்சு கல்லூரி படிப்பை அவ முடிச்சிருக்கா. முடிச்சிட்டு சோனி, நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சோனி டிவி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோனி என்கின்ற இன்டர்நேஷனல் நிறுவனத்துல மிகப்பெரிய பதவி ஒன்று அந்த பெண்ணை தேடி வந்தது. சிங்கப்பூர்ல இருந்து அந்த பொண்ணு வேலை செய்யும். அந்த பெண் தன்னை பற்றி சொன்ன உடனே நான் அசந்து போனேன். உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன செஞ்சாங்க, தாத்தா பாட்டி யாரும் படிச்சதில்லை, யாருமே படிச்சதில்லை. குடும்பத்துல முதல்ல படிச்சது நான் தான். மிக வறுமையான குடும்பம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எத்தனை நாள் அந்த வெறும் இந்த மாவை வந்து தண்ணியில போட்டு இது பண்ணி, அதை கஞ்சி கூட கிடையாது, அது மாவை அரிசி மாவை தண்ணியில கரைச்சு குடிச்சுதான் நாங்க பல நாள் இருந்திருக்கோம். ஆனா ஒரு பிள்ளை படிச்ச உடனே பாருங்களேன், அந்த குடும்பத்தினுடைய வரலாறு மாறி போகிறது இல்ல. தமிழ்நாட்டில் நிறைய பள்ளிகள் இருக்கு, நிறைய கல்லூரிகள் இருக்கு. எதுவும் உள்ள நீதிகளை சொல்லி தருவதற்கான பெரியவர்கள் தாத்தா பாட்டி எல்லாம் கம்மி ஆயிட்டாங்க. உங்களமா சின்ன ஊர்ல ஒருவேளை இன்னும் தாத்தா பாட்டி எல்லாம் வீட்டுல வச்சிருக்கீங்களா, எப்ப பாரு இருக்காங்க. எல்லா சீரியல்லையும் யாராவது ஒரு பொம்பளை ஒண்ணு நான் பழி வாங்காம விட மாட்டேன்னு பேசிட்டு, இதையே பார்த்து பார்த்து நம்முடைய பிள்ளைகள் வளருகிறார்கள். திரைப்படங்களுக்கு போனால் எல்லா திரைப்படத்திலும் நல்லா படிச்சு புத்திசாலியா இருக்கிற கதாநாயகர்களே நம்ம திரைப்படங்கள்ல கிடையாது. இதை பார்த்து பார்த்து பிள்ளைகள் வளருகிற போது படிப்பின் அருமை, நல்ல நீதிகளின் அருமை தெரியாமலே பிள்ளைகள் வளருகிறார்கள். அதனால இப்போது பள்ளிகளினுடைய பொறுப்பு மிக அதிகமாக இருக்கிறது. இவர் அந்த ஆண்டு அறிக்கையை படிக்கிற போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், தொடங்கி ஒரு வருஷம் தான் ஆயிருக்கு, ஆனா அதுக்குள்ள பிள்ளைகளை போஸ்ட் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் அங்க செயல்பாடு என்னன்னு காமிச்சிருக்காங்க. இப்போ போஸ்ட் ஆபீஸ்ன்றதே நம்ம அநேகமா மறந்துட்டோம். தந்தி என்பதே இப்போதெல்லாம் கிடையாது. நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டுக்கு தந்தி வந்தா 10 பேர் அழுதுட்டு தான் தந்தியை ஓபன் பண்ணுவாங்க. முதல்ல 10 பேர் அழுதுருவாங்க, யார் போய் சேர்ந்தாங்களோ தெரியலையே, என்ன ஆச்சோ தெரியலையே. கடைசியில நல்ல விஷயத்துக்கு யாராவது தந்தி அடிச்சிருப்பாங்க. தந்தி என்பதே கிடையாது. தபால் கார்டு என்பதை அநேகமாக மறந்து விட்டோம். இருந்தாலும் போஸ்ட்மேன் என்பவர் சின்ன சின்ன ஊர்களில் இன்னமும் கூட குடும்பங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. அந்த போஸ்ட் அலுவலகத்துக்கு போய் அதனுடைய செயல்பாடை இவர்கள் காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மாலுக்கு போய் கன்சியூமர் அவேர்னஸ் பத்தி, அதாவது நுகர்வோர்களினுடைய உரிமைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். எல்லாத்தையும் விட முக்கியம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கான்ஸ்டபிளோட பிள்ளைகளை பேச வச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் அவசியம் நான் நினைக்கிறேன்னா, நல்லா படிக்கிறாங்க பசங்க. ஜியோகிரபில 100க்கு 100 வாங்கியிருக்கான் பையன். 100 மார்க் ஜியோகிரபில. டீச்சர் மேப்பை போட்டுட்டு வந்து கேக்குறாங்க, அலாஸ்கா எங்க இருக்கு சொல்லு, உடனே சொல்றான். ருமானியா எங்க இருக்கு சொல்லு, அடுத்த நிமிஷம் சொல்றான். யுகோஸ்லாவியா எங்கடா, ஒரு செகண்ட்ல சொல்றான். சாயங்காலம் ஸ்கூல் விட்ட உடனே பையன் அழுதுட்டே நிக்கிறான். ஏன்டா அழுதுட்டு நிக்கிற? மிஸ் எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாது மிஸ், என்னை கூட்டிட்டு போக யாருமே வரல. அலாஸ்கா தெரிந்திருக்கிறது, ருமேனியா
தெரிந்திருக்கிறது, யுகோஸ்லாவியா தெரிந்திருக்கிறது, வீட்டுக்கு போவதற்கு வழி தெரியவில்லை என்றால் பையன் ஜியோகிராபியில 100க்கு 100 வாங்கி என்ன பிரயோஜனம்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதையாகவே சொல்லி இருக்கிறார். ஒரு படகோட்டி பெரிய பண்டிதரை கூட்டிட்டு போறான் படகுல. அந்த பண்டிதர் படகோட்டியை பார்த்து கேட்டுக்கா, நீ ராமாயணம் படிச்சிருக்கியாடா? நான் படிக்கல சாமின்னு படகோட்டி சொல்றான். ஐயோ, உன் வாழ்க்கையில பாதியை நீ வேஸ்ட் ஆக்கிட்டே. மகாபாரதம் படிச்சிருக்கியாடா? இல்ல சாமி தெரியாது. உன் வாழ்க்கையில முக்கால நீ வேஸ்ட் பண்ணிட்டே அப்படின்றாரு. திடீர்னு வெள்ளம் வந்துடுறது, படகு கவுர போகுது. படகோட்டி பண்டிதர் கேட்டா, சாமி நீங்க நீச்சல் படிச்சிருக்கீங்களா? எனக்கு நீச்சல் தெரியாது சாமி. உங்க மொத்த வாழ்க்கையுமே போக போகுது. அப்போ புத்தகத்தில் இருக்கிற படிப்பு என்பது ரொம்ப தேவை. ஏனென்றால் அதிலிருந்து தான் நமக்கு மதிப்பெண்கள் வருகிறது. அதுதான் வேலைக்கு போவதற்கான ஒரு பாஸ்போர்ட்டா இருக்கு. ஆனால் அதை விடவும் நம்மை சுற்றி இருக்கிற சமூகம் எப்படி இயங்குகிறது என்பதை பள்ளிகள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தால் அதுதான் பிள்ளைகளினுடைய உண்மையான புத்திசாலித்தனத்துக்கு உரைகளாக இருக்கு. மாதா பிதா குரு தெய்வம் என்பதுதான் நம்முடைய மண்ணினுடைய கலாச்சாரம், நம் மண்ணினுடைய மரபு. இன்னைக்கு மாதா பிதா கூகுள் தெய்வம் என்று பிள்ளைகள் வாழ்கிறார்கள். ஏன்னா கூகுள்ல போய் டைப் பண்ணா எந்த விஷயமும் அவனுக்கு தெரியும். இப்ப கூட இங்க நான் உட்கார்ந்திருந்த 2 நிமிஷத்துக்குள்ள உங்களுடைய ஊர் கோவிலை பற்றி ஏதாவது தகவல் இருக்கு, அவங்களே ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது தகவல் இருக்கான கூகுள் அந்த தகவல்களை என்னால் பார்க்க முடிகிறது. தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன. எனவே பிள்ளைகளுக்கு தகவல்களை சொல்லித் தருவதற்கு ஆசிரியர்கள் வேண்டாம். ஆனால் நல்ல மனிதனாக எப்படி வாழ்வது, நான் சாப்பாட்டு மூட்டையை தூக்கிக்கிறேன்னு சொன்னார். மற்ற அடிமைகள் எல்லாம் ஈசாப்பை பார்த்து சிரித்தார்கள். இருக்கிறதுலயே அதான்ப்பா வெயிட். ஏன்னா நம்ம ஊருக்கு போனா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சோத்து மூட்டையை பேக் பண்றோம். இங்க இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் தெரியும். ஏதாவது ஊருக்கு போனா உடனே புளிசோறு, எலுமிச்சை சோறு கட்டாம நம்மளால கிளம்ப முடியாது. இது காலகாலமா இருக்கு. அப்பவே ஈசாப் வந்து சாப்பாட்டு மூட்டையை தூக்கினால இருக்கிறதுலயே அதான் வெயிட். எல்லாரும் செஞ்சாங்க, அறிவு இருக்கா உனக்கு? இருக்கிறதுலயே எது வெயிட்டோ அதை போய் நீ தூக்குறேன். இல்ல பரவாயில்ல, ஈசாப் சாப்பாட்டு மூட்டையை தூக்கி கொண்டார். ஆனா என்ன தெரியுமா, போக போக எல்லாரும் சாப்பிட 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 வெயிட் கம்மியாகிட்டே வந்தது. ஆனால் மற்ற பொருட்கள் என்ன, துணிலாம் முதல்ல மடிச்சு வச்சிருப்போம், சுருட்டி சுருட்டி போட கூட வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். மற்ற அடிமைகளுக்கு எல்லாம் எடை ஏறிக்கொண்டே போனது. ஆனால் ஈசாவினுடைய சாப்பாட்டு மூட்டை ஒரு கட்டத்துல முழுக்க தீர்ந்து போது. கையை விசிக்க அவரும் முதலாளி மாதிரி நடந்து வந்தார். இந்த கதையில் நமக்கு இருக்கிற நீதி என்னவென்றால், வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் ஈசாப் சாப்பாட்டு மூட்டையை தூக்கின மாதிரி பிள்ளைகள் நிறைய நிறைய விஷயங்களில் உழைத்தால், படித்தால், முயற்சி செய்தால், பள்ளி என்னென்ன எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டால் அது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா முதலிலேயே அந்த மூட்டையை தூக்கி விட்டால் அவர்கள் வாழ்க்கையை வாழ துவங்குகிற போது மூட்டையின் ஸ்கூல் கொடுக்கிறதோ அந்த எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸ்லயும் பிள்ளைகளை ஈடுபடுத்துங்கள். எல்லாவற்றையும் விட இந்த பள்ளி நான் சொல்ல விரும்புவது, ஆங்கிலம் பேசுவதற்கு மாத்திரம் தெரிந்தால் போரும். அதைத்தான் நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம்னு நினைக்காதீங்க. பேச முடியாது. ஒரு காலத்துல நாமெல்லாம் ஸ்கூல்ல படிச்சப்போ சொல்லுவாங்க, எந்த பிள்ளை பேசாம இருக்கோ அதுதான் நல்ல பிள்ளை. இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிக்கிற போது சொன்னாங்க. ஒழுக்கமான பிள்ளை யாரு, எந்த பிள்ளை பேசாம இருக்கோ அதான். இன்னைக்கு அது மாறி போச்சு. எந்த பிள்ளை பேசுகிறதோ அந்த பிள்ளை தான் ஜெயிக்கிற பிள்ளை. வகுப்பில் ஆசிரியரிடம் எந்த பிள்ளை நல்லா பேசுது, கூட இருக்கிற மாணவர்களிடம் எந்த பிள்ளை நல்லா பேசுது, மேடையில் ஏறி 2 வார்த்தை பேசு இன்னும் சொன்ன உடனே எந்த பிள்ளையால் பேச முடிகிறது, பேசுகிறவன் தான் ஜெயிக்கிறான். அதுதான் இன்றைய உலகத்தின் விதி. பேசுவதற்கான அடிப்படை தேவை ஆங்கிலத்தில் பேசுவது அல்ல. தாய்மொழியை முதலில் பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க தாய்மொழியை நல்லா சொல்லிக் கொடுங்க, முதல் விஷயம். 2வது விஷயம், உங்கள் பள்ளிகளில் ஒரு வகுப்புக்கு மேல, அதாவது 3ஆம் கிளாஸுக்கு மேலே அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை படிப்பதை கட்டாயமாக்குங்கள். ஒவ்வொரு பிள்ளையும் செய்தித்தாளிலே என்ன வந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை ஒரு வழக்கமாக வேண்டும். அது இல்லாமலே இன்னைக்கு பிள்ளைகள் இருக்காங்க. இன்னைக்கு கல்லூரிகள்ல படிக்கிற குழந்தைகள், இளைஞர்களை நீங்க பாத்தீங்கன்னா அவன் செல்போனையும் பேஸ்புக்கையும் பார்க்கிறானே தவிர உலகத்தில் நடக்கிற செய்திகளோடு பரிச்சயமே இல்லாமல் வளர்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு வேலை கிடைப்பது கஷ்டமா இருக்கு. ஒரு இன்டர்வியூக்கு போனா நீ படிச்ச விஷயத்தை மாத்திரம் அவங்க உங்கள்கிட்ட கேட்கறது இல்ல, இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று மாணவர்களுக்கு தெரிகிறதா என்று சோதிக்கிறார்கள். அதற்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறு வயதிலிருந்தே உங்கள் பள்ளியில் அதை தயவு செய்து வழக்க சவால்களை எதிர்கொள்வதற்கு தயாரிக்க
இருக்கிறார்கள் என்பதில் தான் அது இருக்கிறது. இங்க இருக்கிற ஆசிரியர்கள் ரொம்ப டெடிகேட்டடா பணியாற்றுகிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல் வருஷத்திலேயே உங்களுக்கு 200க்கும் மேற்பட்ட அட்மிஷன் இருக்கு என்றால் அது பள்ளி தருகிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவர்கள் கொடுக்கிற சூழ்நிலை, ஆசிரியர்களினுடைய அர்ப்பணிப்பு எல்லாமே அதற்கு காரணம். நம்முடைய சமூகத்திலே இருக்கிற மிகப்பெரிய குறை என்னவென்றால் ஆசிரியர்களை மதிக்காத ஒரு சமூகமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். எந்த சமூகம் ஆசிரியர்களை மதிக்கிறதோ அந்த சமூகம் தான் நாளைக்கு வளர முடியும், அந்த சமூகம் தான் உயர முடியும். என்னுடைய அப்பா வாழ்நாளெல்லாம் ஒரு ஆசிரியராக இருந்தவர். சமீப காலத்திலே அவர் மறைந்து போனார். அவர் மறைந்த போது அவர் வேலை செய்த பள்ளியில் அவர் ரிட்டையர் ஆகி 25-30 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் அவ்வளவு ஆண்டுகள் கழித்தும் அவருடைய மறைவுக்காக துக்கம் கேட்க வந்தவர்களில் பாதி பேர், முக்கால்வாசி பேர், எங்களை சார் தான் நல்லா படிக்க வச்சாரு, அவருடைய ஆதரவால் தான் நாங்கள் படித்தோம் என்று வந்து சொல்கிற போது எங்கள் அப்பாவை நினைத்து நாங்கள் மிகவும் கூடுதலாக அப்போது பெருமைப்பட்டோம். ஒரு ஆசிரியர் எத்தனையோ குடும்பங்களில் விளக்கேற்றுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் கல்விதான் வாழ்க்கையை மாற்றி போடுகிற மகத்தான ஒரு உந்து சக்தி. அதை கொடுக்கிற இந்த மாதிரியான சிறு நகரங்களில் அந்த கல்வி பணியை செய்கிற இந்த நிறுவனங்கள் தொடர்ந்து வெற்றி பெறவும் மேலும் இந்த 200 என்று இருக்கிற ஸ்ட்ரென்த் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, ma'am. I'm pleased. நீங்க பேசின வார்த்தையில உருகி போயிட்டேன். உண்மையிலேயே வந்து உயர்த்ததுக்கு நன்றி மேம். நன்றி, உண்மையிலே நன்றி. May I request our beloved director, Mr. Murali sir, to felicitate Mr. Anand, the managing director of TVS from Vidyachalam, Krishna TVS of Vidyachalam, with a shawl. Guest. And may I request our beloved correspondent sir, Mr. Parthasathi. And may I request our director, Mr. Murugaran sir, to honor Mr. G.K. Arun, the secretary of G.K. Public School, with a shawl. May I request our beloved correspondent sir, may I request our beloved and I request our beloved principal sir to honor Mr. Ratnavin. And may I request our beloved correspondent sir to honor Mr. Vinod sir. He is the proprietor for Guru Sai Sri Education. Thank you sir. Thank you ma'am. And next, Sangeeta ma'am to honor Mr. Sundraven sir, the correspondent of KSR High Tech School, with the memento. Ma'am, please. And may I request our director. Thank you sir. Thank you ma'am. Thank you sir. Kumaran bodi kettu nandri. ஆண்டு விழாவினையும் பட்டமளிப்பு விழாவினையும் ஒருங்கே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ முஷ்ணம் பெருமை மிகு டைரக்டர் திருமதி ஜி சங்கீதா அவர்களே, மற்றும் ஒரு டைரக்டர் திரு எஸ் முரளிதரன் அவர்களே, கரஸ்பாண்டன்ட் திரு எஸ் பார்த்தசாரதி அவர்களே, முதல்வர் திரு எஸ் ரங்க பத்மநாபன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து மிக நீண்ட பயணம் செய்து என்னோடு வந்திருக்கக்கூடிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, மேடையை அலங்கரிக்கின்ற சான்றோர் பெருமக்களே, எங்களுக்கு மரியாதை செய்த அரிமா சங்கத்து சான்றோர்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கோஷ்டி அங்கிருந்து பேசிக்கிட்டே இருக்கு. நானும் அவர் நிறுத்துவான்னு நினைச்சேன். அது விசில் அடிச்சு நிறுத்த வேண்டியவர் இங்க காம்பியரா இருக்கிறார். அவர் ஆங்கிலத்திலேயே பேசுறார், நல்ல ஆங்கிலம் பேசுறார்.
சில இது எனக்கு புரியுது, சிலது புரிய மாட்டேங்குது. அதனால நான் பெரும்பாலும் இந்த மாதிரி ஆனுவல் டேக்கெல்லாம் போனால் இங்கிலீஷ் புரியலைன்னு ஒத்துக்குவேன். உங்கள் பாரதி மேடம் அவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், எனக்கு அறகுறையாக தான் தெரியும். நாங்கள்லாம் சாதாரண பள்ளிக்கூடத்தில் படித்தோம், அது மண்ணில் உட்காந்துருப்போம். இன்னொரு சிக்கல், இங்கேருந்து பார்த்தா எல்லாமே இருட்டா தெரியுது, எதை பார்த்தாலும் இருட்டா இருக்கு. இது என் கண்ணாடிக்கு தான் அப்படி தெரியுதா இல்லை நிஜமாவே அப்படி தெரியுதா தெரியல. கொஞ்சம் லேட்டாக வேற வந்துட்டோம். அது என்ன உங்க ஊருக்கு வர்றதுன்னா காலையிலே கிளம்பணும் போலையே. விருத்தாச்சலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மேடம் சொன்னாங்க, நானும் விருத்தாச்சலத்தை சுற்றி சுற்றி பார்க்குறேன், காணோம். ரொம்ப தூரம் வந்த உடனேயே போலீஸ்காரங்க வண்டியை நிறுத்தினாங்க. நான் நினைச்சேன் பரவாயில்ல பள்ளிக்கூடம் வந்துருச்சு போல, போலீஸ் மரியாதையெல்லாம் இருக்குன்னு நினைச்சேன். அவர் சட்டி பதிலாக என்ன வச்சிருக்க, எலெக்ஷன் டியூட்டின்றார். நாங்க பள்ளிக்கூட டியூட்டியில இருக்கோங்க, எலெக்ஷன் டியூட்டிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா, ஓ நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போறீங்களா, எஸ்பிஜி ஸ்கூலா, ஓடி போங்க சார். அதுக்கு பிறகு நாங்க பிந்தி வந்தோம், வழியில நிறுத்திட்டாங்க. ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு, ரொம்ப பழைய ஊர், அதனாலே ரொம்ப தள்ளி இருக்கு போல.